Hello friends, vanakkam and welcome to Kalandhizzchannel lifestyle. இன்னைக்கு Kalandhizzchannel lifestyle channelல chow chow யூஸ் பண்ணி அவியல் டேஸ்ட்ல ஒரு சூப்பரான கூட்டு செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு chow chow தோல் எடுத்துட்டு உள்ள இருக்கிற விதை எடுத்துட்டு நல்லா கழுவி சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு 2 மணி நேரம் நல்லா கழுவிட்டு தண்ணியில ஊற வெச்சுக்கோங்க. இப்போ இத வந்து நம்ம பிரஷர் குக்கர்ல போட்டு வேக வைக்க போறோம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊத்தி ரொம்ப குழையவே கூடாது. உதிரி உதிரியா பளபளன்னு இருக்கணும் பருப்பு. அதனால ஒரே ஒரு விசில் ஏனா நம்ம 2 மணி நேரம் ஊற வெச்சிட்டோம். ஒரு விசில் விட்டீங்கனா போதும். நல்லா பளபளன்னு வேக வச்சு தனியா எடுத்து வெச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டு வேக வெச்சுக்கோங்க. இப்போ நம்ம காய் தாளிச்சு விட்டுறலாம். ஒரு panல கடலெண்ணெய் ஊத்திக்கோங்க. உளுத்தம் பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதுல வந்து நம்ம பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து தாளிச்சுக்கலாம். லைட்டா 2 வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற chow chow உள்ள போட்டுருங்க. இதே மெத்தட்ல நம்ம சுரக்காயும் உள்ள ஆட் பண்ணலாம். chow chow சுரக்காய் ரெண்டுமே டேஸ்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீர் சத்து அதிகமான காய். 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இந்த காய்க்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு பெரட்டி விட்டுட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி ஒரு மூடி போட்டு வச்சு நல்லா நைஸா வேகற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வேகறதுக்குள்ள ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிரலாம். 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், 4 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏத்த மாதிரி பாத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம். இத வந்து ஒரு நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்து வெச்சுக்கோங்க. இப்போ காய் வந்து நல்லா நைஸா வெந்திருச்சுனா நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பு ஃபர்ஸ்ட் அந்த காய்க்குள்ள ஊத்தணும். காய் நல்லா வெந்திருச்சான்னு பாத்துக்கோங்க. கொஞ்சம் நறுக்குன்னு இருந்ததுனா அது ஒட்டாது. உங்களுக்கு அந்த பருப்பு அந்த பேஸ்ட் கூட ஒட்டாது. அதனால காய் வந்து கொஞ்சம் நல்லா வெந்திருக்கணும். பருப்பு உள்ள ஊத்திடுங்க. ஊத்தி நல்லா ஒரு கொதி இந்த மாதிரி வர விடுங்க. கொதிச்சு வர்றப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட்டும் எந்த அளவுக்கு நமக்கு வந்து கூட்டு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி கலந்து உள்ள ஊத்தி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா மேல கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்கி வச்சிரலாம். இது அவியல் டேஸ்ட் மாதிரி இருக்கும், கூட்டு மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். சுடுசாதத்துக்கு இத போட்டு சாப்பிடுறப்ப அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். கடலைப்பருப்பு chow chow கூட்டு ரொம்ப சிம்பிள் ரெசிபி. அது இல்லாம ஹெல்தியான ரெசிபியும் கூட. சோ இது வந்து என்னோட பாட்டியோட ஃபேவரட் ரெசிபி. இந்த ரெசிபி நான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கற கமெண்ட்ஸும் நீங்க என் கூட ஷேர் பண்ணுங்க. Kalandhizzchannel lifestyle சேனலை தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம subscribe பண்ணுங்க. Thanks for watching. Bye.